நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, காசிப் பேசுறது வந்து யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் என்னோட வீட்டுக்கார்ட்ட நான் பேசுவேன், மற்ற யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த பிரதர் இந்த கமெண்ட் போட்டிருக்காரு, நல்லா இருக்கு, ஃபன்னாகவும் இருக்கு, பட் நீங்கள் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இழிச்ச வாயி, அதனால தான் நான் உங்ககிட்ட கமெண்ட் பண்ணுறேன். இல்லை, வாய்ப்பு இல்லை. இழிச்ச வாயின்னு நினச்செல்லாம் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஒரு லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட வந்து நம்ம எவ்வளோதான் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல சிலவங்க வந்து அவங்கள மெல்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி பேசி அவங்க கிட்ட எல்லா நியூஸையும் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால லேடிஸை நம்பி காசிப் சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா லேடிஸ் கிட்ட வந்து சின்னதாக நீங்கள் புகழ்ந்து பேசினாலோ இல்லை அவங்க கிட்ட அன்பா பேசினாலோ அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. இதுதான் ரீசன். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் லேடிஸ் கிட்ட வந்து காசிப் தங்காத காரணம் இதுதான். ஓகேவா? அதனால தான் நாங்கள் ஜென்ஸ் கிட்ட சொல்கிறோம். நான் ஜென்ஸ் கிட்ட சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால யார்கிட்டையும் உட்காந்து கதை பேசுறது அவ்வளோ வராது. ஒருவேளை அப்படியே பேசினாலும் சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் ரொம்ப வளவலன்னு பேச மாட்டாங்க எல்லாம் உட்காந்து. அதனால தைரியமாக சொல்கிறோம். மற்றபடி இழிச்ச வாயின்னு நினச்சலாம் நாங்கள் சொல்லலை. நீங்களாம் என்ன இழிச்ச வாயாவா இருக்கீங்க?